நமஸ்காரம் மக்களே. கேட்பதற்கு இது கதை போல இருக்கும், ஆனால் இது கதை அல்ல, ஒரு தொழிலாளியின் நிஜ வாழ்க்கை. நாங்கள் இங்கே வந்து 40 வருஷம் ஆச்சு. சரி. வேலை செய்து 30 வருஷம் வேலை செய்தோம் வருஷத்தல்லாட்டு. பின்ன இடையில எஸ்டேட்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அதோட பூட்டிட்டு நாங்கள் கொஞ்ச நாள் சும்மா ரொம்ப கஷ்டமாட்டு தான் இருந்தோம். இருந்துட்டு லாஸ்ட்டில் அந்த தோட்டத்தை எங்களுக்கு வீழ்ச்சி தந்தாவ பகுதி ஒரு ஆளுக்கு இத்தனை ஏக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கர் வீதம் தந்தாவ. அதை வச்சு இப்போ நாங்கள் ஜீவிச்சதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு தான் இப்போ இந்த இடத்த வீதிச்சு தந்தாவ. ஆனால் உடனே வாங்கிக்கிடுவோம். அது கொழுந்து எடுத்து கஞ்சி குடிக்கும். ஆமாம், அல்லாத வேற ஒன்றும் தரல, கொழுந்து எடுத்து கஞ்சி குடிக்கும். அதுவும் இந்த யூனியன்காரன் தான் பின்ன ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த கொழுந்து காடை குறைச்சி ஒவ்வொரு ஏக்கர் ஒரு எஸ்டேட் வருஷத்தாளுக்கு ஒரு ஏக்கரை தந்துட்டு அதில் உள்ள எடுத்து கஞ்சி குடிக்கும். அதை கொண்டு ஒரு அளவு கொடுப்போம். எங்களுக்கு வந்துட்டு அதில் ஒரு கொழுந்து ஒரு கிளையில் 14 ரூபா கிடைக்கும். ஓ சரி சரி. இந்த கூட்டி போன எஸ்டேட்ல எல்லாம் நீங்க இப்படி வந்து ஒரு கிலோ கொழுந்துக்கு இப்ப யூனியன் தலைவர்கள் தான் வந்து இதை வந்து மீட்டெடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க. ஆமாம், அவைய கொண்டு பிரிச்சு அவைய எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு கிலோயில் 12 ரூபா, 10 ரூபா, 14 ரூபா வச்சு தருவாங்க. இந்த யூனியன் தலைவர்கள் தான் இந்த இடத்தெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை செய்ய வீதிச்சு தந்தாங்க. குழந்தை எடுத்துக்கிடணும், களையை வெட்டிக்கிடணும், மருந்து அடிச்சுக்கணும், எல்லாமே செஞ்சுக்கிடணும். அப்போ நல்ல தலைவர் இருக்கிறதுனால தான் நம்ம இனியும் வந்து இதுல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வீடெல்லாம் போயிருச்சு. எல்லா வீடும் எல்லாத்துக்கும் வீடும் போயிருச்சு. சும்மா தரமட்டில் மழை நனைஞ்சி சும்மா அப்படியே தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும். இப்போ என்ன செய்ய இந்த ஓடனாவே வந்து மெயின்ட் வேலை செய்யலையா, எஸ்டேட்டுக்காரன் வச்சுட்டு போனதானே. நம்ம இடம்னா நமக்கு மெயின்ட் வேலை செய்யலாம். இது அவனுக்கு இடத்துல செய்துட்டு என்ன செய்ய முடியும்? மொத்தம் ஒழுவாக தான் செய்து சும்மா படதாயை போட்டுட்டு இருக்கும். சரி சரி சரி. இருந்தாலும் இதை விடாமல் பின்பற்றி நீங்கள் வந்து கிராஜுவிட்டி கிடைக்கல இல்லையா? கிராஜுவிட்டி கிடைச்சா தானே போக முடியும். சரி சரி. கிராஜுவிட்டி கிடைச்சா வாங்கிக்கிடுவாங்க. எஸ்டேட்டை வாங்கிக்கிடுவாங்க. நம்ம கூப்பிட்டு நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். அது போதும். ஓகே சரி பாட்டிமா. கஷ்டப்பட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரி சரி பாட்டி, பாய்.